இன்னொன்னுங்க சார், நான் கடை சமாச்சாரமா வந்துங்க சார், வீட்டு ஓனர் வந்து என்ன வந்து பயப்படுத்துற மாரி ஒரு சூழல் இருந்ததுங்க சார். அவரு ம். என்ன செய்ய போறாரு? 4 வருஷமா இருந்தோம். காலி பண்ண சொல்லுவாரா என்னன்னு தெரியாம இருந்தேன் சார். ம். தொட்டாசினிங்க மேல நீங்க போய் பண்ணேன் சார். போன உடனே எனக்கு ஃபேவரட்டா எல்லாம் பேசுனாங்க சார். பேசிட்டு, ம். "உனக்காக மட்டும் தான் நான் வந்து இந்த அளவுக்கு சலுகை குடுக்குறேன். வேற யாருக்காகவும் நான் குடுக்கல" அப்படின்னு சொல்லி, என்ன மறுபடியும் வைக்க சொல்லி ஊக்கப்படுத்தியிருக்காங்க சார். ம். அதனாலங்க சார், இப்ப இருக்கக்கூடிய என்கிட்ட ஒரே பிரச்சனைங்க சார், அந்த கடைக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஹைவே ஆக்கிரமிப்புன்னு சொல்லி மத்தவங்க பண்ண ஆக்கிரமிப்பும் நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்ததும் சேர்த்து இதோட பண்ணும்போது, அது மட்டும் தான் சார் சின்ன ஒரு சங்கடம். அதுக்கு ம். மட்டும் நீங்க ஒரு சொல்யூஷன் சொல்ட்டீங்கன்னா, நம்ம வெற்றி பயணத்த தொடங்க நான் ஆரம்பிச்சுருவேன் சார் உங்க மூலியமா. பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம். இதுதான் சார் இப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லக்கூடிய நன்றிங்க சார். நீங்க நெறைய கிளாஸ் எடுங்க அருமை. சார். அ 2வது சிறப்பா வாஸ்து கிளாஸ் பண்ணலாம். எடுங்க. இது எனக்கு வாஸ்து கிளாஸ் எடுத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஏன்னா நான் கட்டட பண்ணிடலாம் சார். வேலை கண்டிப்பா ஒரு தீபாவளி முடிச்சு வருது சார். ஃபர்ஸ்ட் கிளாஸே அதுதான். வாஸ்து கிளாஸ் தான். அதுதான் சார். அது கொஞ்சம் நான் போய் வெளியில பேசுற அளவுக்கு இருக்கும் இல்லைங்க சார். நான் போய் கிளாஸ் எடுக்கிற மாரி ஏதாவது அங்க போய் ஏதாவது பேசுற மாரி பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் இல்லைங்க சார். நம்ம அதெல்லாம் வேற கிளாஸு லெவல்ல இருக்கு சார். சரிங்க வேற சார், லெவல்ல இருக்கு. சரிங்க நீங்க சார். தாராளமா போய் பேசலாம். எது எங்க இருக்கலாம், எது இங்க இருக்கக்கூடாது, இருக்கலாமா, வேணாமா, என்ன ஏதுன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க. அந்த அளவுக்கு அதுல அதான் விஷயம் இருக்கு. இப்பயே